மாவட்டம் உடங்குடி பெருமாபுரத்துல என்ன அநியாயம் நடக்கு பாத்தீங்களா? தெருவு அவ்வளத்தையும் ஆக்கிரமிச்சு வாங்கி எல்லாமே இது பண்றாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு மோசமா பண்றாங்க. நான் ஒரு வீடு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்கு, அது இருக்கு. கோயில வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க. கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபியில இருந்து எல்லாம் கூட்டு வந்து எனக்கு இந்த கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. என் பிஜேபி கட்சி வந்தாலும் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் எனக்கு ஏடிஎம்கே கட்சி வந்தாலும் எனக்கு வந்து திமுக கட்சி வந்தாலும் எனக்கு புதுசா எந்த கட்சி வந்தாலும் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இது பண்ண கிடையாது. நான் என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து அராஜகம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட 2 நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப எல்லாம் சொல்றேன், கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து, பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லி உண்டு பார்த்துருங்க. ஊர்ல சமுதாய இடம்னு உண்டு. அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் காமிச்சிருக்கேன். காமிச்சு இந்த பாருங்க கள்ளப்பத்திரம் போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் எல்லாமே மனு கொடுத்து எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கேன். கள்ளப்பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு உண்டு? நீ சொல்லுங்க. கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்ப ஏன் சொத்தா இருக்கட்டுமே, நான் கோயிலுக்கு வந்து இடத்த கொடுக்கலாம். ஆனா கோயில் இடத்த நான் கொடுத்த இடத்தையும் நான் வந்து விற்க ரைட்டே கிடையாது எனக்கு. நான் வந்து எல்லாம் இந்த இடத்த கேட்க, இந்த இடத்த நீங்க ஏக்கு பட்டா போட்டீங்க, ஏக்கு கள்ளப்பத்திரம் போட்டீங்க, இதை ஏன் நீங்க வித்தீங்க வாங்கினீங்க? அப்ப அதை கேட்கறதுக்கு பதிலா கோயிலுக்கு வாரான், கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க. கோயில் வேலையை நிப்பாட்டல, கீழே தெருவுங்கிறதே காங்கல. ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்கல. கீழத்தெருவு கிளமேல் பாதை, தென்னுடல் பாதை, கிளமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி செய்யறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு பாதையை தாங்க, என் வழியை விடுங்கன்னு இருக்கேன். எந்த சாமியாட்டும், எந்த கோயிலாட்டும், எந்த அம்மனாட்டும் அவன் வீட்டை மற இந்த கோயிலை கட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா? எந்த சாமியும் சொல்லல. சாமி 3க்கு 3 இடமோ 10க்கு 10 இடமோ இருந்தாலும் போதும், சாமி நம்ம நல்லது செய்யும். நானும் சாமிக்கு பண்ண வந்தேன். என்னமோ நான் வந்து பாகிஸ்தானங்கார மாதிரியும் இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஐயா அப்படி நீ நான் பாய்தானே என் மேல குண்டை போடல, நான் போயிட்டு போடுறேன். வீட்டுல அவ்வளவரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு இப்போ ஆணும் பொண்ணு வந்துட்டு என்ன லேடிஸுக்கு வந்து தெரியாது. இப்பவுமே வீட்டுல ஆம்பளை சொன்னா லேடிஸுக்கு வந்து வருவாங்க, அவங்களுக்கு என்ன விவரம்னு தெரியாது, தெரியாம வந்து நிற்பாங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபுல் விவரங்கள் வந்து ஒரு சில ஆளுக்கு தெரியல, சில ஆட்கள் வாய் பேசுறாங்க. நான் ஒரு பத்திரத்தை போடுறேன், என்ன பாருங்க, ஏகப்பட்ட பத்திரம் வச்சிருக்கேன். அவ்வளவு நகல் எடுத்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த கீழத்தெருவுங்கிறது இதை வந்து அவ்வளவு பட்டா போட்டு பத்திரம் முடிச்சாங்க. இந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரம் மாதிரி இருக்கான்னு கேளுங்க. இந்த பத்திரத்துக்கு அவ்வளவுக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க. எதுக்குமே தாய் பத்திரம் கிடையாது. ஒரு 2 நபர் 2 குடும்பம், அந்த 2 குடும்பத்துக்கு உள்ள இருந்துகிட்டு அண்ணனுக்கு தம்பி போடுறது, தம்பிக்கு மச்சான் போடுறது, மச்சானுக்கு குழந்தை போடுறது, இப்படி எல்லாமே கள்ளப்பத்திரம் போடுறாங்க. இந்த விஷயத்த கேட்க போயாச்சுன்னா எனக்கு வந்து என் கோயிலிடம், எனக்கு உச்சிமாலி அம்மன் பட்டரையம்மன் என்னுடைய சாமி தான், என்னுடைய கோயில் தான். கோயில் இருந்தது சிறு இடம் தான். அந்த சிறு இடத்துல அது இருக்கும், பெரிய இடமா கொஞ்சம் இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா கோயிலை இடிச்சிட்டு புதுசா கட்டிக்கிட்டு வாங்கிட்டு, நான் இங்க இருந்து சென்னைக்கு போறேன். நான் சொல்றேன் கெட்டாதீங்க, இது வழிபாதை இப்ப அரைக்கலன்னு ஆக்கிரமிச்சு பஞ்சாயத்துல கொடுத்துட்டு நான் வந்து சரி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் சென்னைக்கு போயிட்டு வந்து 10 நாளுக்குள்ள இவங்க ஒரு நாளுக்குள்ள நைட்டு வேலையை ஆரம்பிச்சு கட்டிடுறாங்க. நான் வந்து இங்க பார்த்தாச்சுன்னா இப்ப கெட்டிக்கணும் கிடைச்சுன்னா நாங்க அப்படிதான் கெட்டுவோம். நீ என்ன செய்வா? பஞ்சாயத்து சொல்ல போனா பஞ்சாயத்து என்ன அண்ணா பஞ்சாயத்து வராங்க, ஸ்டெப் எடுக்காங்க. பஞ்சாயத்து வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணி, எனக்கு கலெக்டர் ஆபீஸ் எனக்கு எல்லாமே ஆக்ஷன் பண்ணி எனக்கு என்னுடைய பாதையும் என்னுடைய தெருவையும் அவன் கண்டுபிடிச்சு உடைச்சி கண்டிப்பா தரணும். எனக்கு என் பாதை வழி வேணும். ஆக்கிரமிச்சு இதோ எதையோ கோயிலையோ எதையோ அந்த இது கெட்ட சொல்லல. கோயில் இருக்கு, கோயில் ஒரு அமைப்பா இருக்கு. கோயிலை தவிர இவங்க வெளி இடத்த வந்து பஞ்சாயத்து இடத்தை எடுத்து எல்லாமே ஆக்கிரமிச்சு அவங்க பேர்ல பட்டா போட்டிருக்காங்க. இது தக்க நடவடிக்கை நான் ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன். ஹைகோர்ட்ல போட்டும் போலீஸ் வந்து கொலை செய்யப்பட்ட போலீஸ்ல நான் பெடிஷன் கொடுத்துருக்கேன், நேற்று கொடுத்துருக்கேன். கொலை செய்யப்பட்ட பெடிஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஎஸ்சி ஆபீஸ்ல பெடிஷன் கொடுத்துருக்கேன், கலெக்டர் ஆபீஸ்ல பெடிஷன் கொடுத்துருக்கேன், ஆர்ஐ ஆபீஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கேன். இவங்க வந்து இந்த அவங்க இடம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி இப்ப என்ன கோயிலுங்கிறத திசை திருப்புறாங்க. கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நானும் அந்த வழிகாரன் தான். நானும் சாமியை பயபக்தி ரொம்ப கும்பிடுற ஆளுதான். என் வீட்டுல பாருங்க ஏகப்பட்ட சாமி இருக்கும். என் கார்ல பாருங்க ஏகப்பட்ட சாமி இருக்கும்.
அவ்வளவு கும்பிடுற ஆளு என்ன வந்து ரொம்ப இது பண்றாங்க. அவங்க சொத்து எல்லாமே கள்ளப்பத்திரம் இதை கவர்மெண்ட் வந்து என் ஊரை ஆக்கிரமிக்க அவள்த்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுக்கணும். ஏன்னா எல்லாமே ஆக்கிரமிப்பு உள்ள பார்த்தாலே தெரியும். நீங்க வந்து அதை வீடியோ எடுத்தாலும் வீடியோ காமிச்சிருப்பாங்க, பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னாச்சுன்னா நான் என் குடும்பத்தோட போய் நான் கலெக்டர் மறுபடியும் சொல்றேன். என்ன ரொம்ப ஊர்ல ரொம்ப தொல்லை பண்றாங்க. எனக்கு ஒரு நபர் ஒரு 180 220 வரியெல்லாம் கிடையாது, வெறும் 180 வரி தான். அதுல சும்மா கொடுக்கிற வரி 105 வரி 106 வரி தான் இருக்காங்க. அவ்வளவு வரும் 2 பேரும் சேர்ந்து என்ன வன்மையா ரொம்ப வந்து நெருக்கடி பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தக்க முடிவு இந்த அரசாங்கமோ கவர்மெண்டோ கலெக்டரோ எனக்கு டிஎஸ்பியோ குலசேப்பட்டினம் காவல் நிலையமோ எனக்கு தான், அவங்க தான் சப்போர்ட், அவங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு இது பண்றாங்க. என் குடும்பத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனைனாலும் நாளைக்கு அதை வந்து நான் வெளிப்படையா ஓப்பனா வீடியோ போட்டு நான் காமிச்சு நான் எதையும் செய்வேனா. எனக்கு நான் என் 4 பிள்ளைகள் மேலேயும் மண்ணனே ஊற்றி தீய வைக்க நான் ரெடி. ஏன்னா அவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ண நான் இதை சொல்றேன். இதை கண்டிப்பா வந்து நீங்க எனக்கு வந்து முடிவு சொல்லுங்க. நீங்களே பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்றாங்க, ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க. என்ன பழமையான கோயிலா இருக்குது, அதுல வந்து நம்ம முன்னாடி உள்ள பலிபீடங்கள்லாம் அவங்க காட்டுறாங்க. ஆனா இப்ப வந்து கெட்டும் போதுதான் நீங்க பிரச்சனை பண்றதா மக்கள் வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பழையமான கோயிலே கிடையாது. பழையமான கோயிலுக்கு வந்து என்ன இருக்கு? பழையமான கோயில் வந்து சின்ன இடம் தான். பழமையான கோயில் பெரிய இடம்லாம் கிடையாது. பழையமான கோயில் வந்து என்ன இருக்குன்னு காமிக்க பாருங்க. பழமையான கோயில் வந்து சிறிய இடத்துல தான் கோயில் இருந்திருக்கு. என்ன இருக்கா கோயில்? என்ன இருக்கா? இதான் மூலஸ்தானம், இதான் கோயில். இதுக்காங்க அவ்வளவு கீழே தெருவு, இதுக்காங்க அவ்வளவு தெருவு தான். இப்ப வந்து இந்த தெருவையும் காணும், இதையும் காணும். என்னங்க என்ன இருக்கு? பழமையான கோயில் என்ன இருக்கு? இந்த தெருவையும் காணும், இதையும் காணும். எவ்வளவு பெரிய தெருவு பாருங்க. தெருவு எங்க இருக்கு? அம்புக்குறி போட்டிருக்கு. நானா போட்டிருக்கேன்? பஞ்சாயத்து போட்டிருக்கு. பஞ்சாயத்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நானா போட்டிருக்கேன்? அவங்க ஊர் எடுத்து அவர்த்து கள்ளப்பட்டாவும் கள்ளப்பத்திரமும் எல்லாமே போடுறாங்க. அதுக்கு நானா பொறுப்பு? அதை கேட்க போனா கோயில் ஜிபி முத்து கோயில்ல பிரச்சனை பண்றான், கோயில் இது பண்றாங்க. எனக்கு தக்க நடவடிக்கை எல்லாருமே எடுத்து எனக்கு என்னுடைய நண்பர்களும் என் பொதுமக்களும் சேர்ந்து எனக்கு எடுக்கணும். இதை வந்து அவங்க திசையை வந்து வேற மாதிரி திருப்புறாங்க.